அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.6ல 11th ப்ராப்ளம். இஃப் S1, S2, S3, etc. Sm ஆர் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் m APs. APல m இருக்கு. சம் ஆஃப் n டேர்ம்ஸ். So whose first terms are 1, 2, 3, etc. m and whose common differences are 1, 3, 5, etc. 2m minus 1 respectively. Then show that S1 plus S2 plus S3 plus etc. plus Sm is equal to 1 by 2 into Mn of Mn plus 1 அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க சொல்யூஷனில் given first terms கொடுத்துருக்குறாங்க இல்லையா? first terms என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை என்னன்னு சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். அப்போ 1, 2, 3 etc. m அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, காமன் டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. காமன் டிஃப்ரென்சஸை எப்படி டினோட் பண்ணுவோம், டின்னு டினோட் பண்ணுவோம். 1, 3, 5 எக்ஸெட்ரா 2m மைனஸ் 1 அப்படின்ட்டு இருக்கு. 2m மைனஸ் 1. அடுத்து என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, S1 plus S1 அப்படின்னா நம்மளுக்கு சம் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ we know that Sn ஃபார்முலா என்ன, Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. General formula Sn, sum of n terms. Sum of n terms இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? So sum of n terms ஓட formula இதுதான். Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. இப்போ இதுல first S1 ஓட a value d value கொடுத்திருக்காங்க. Next S2 ஓட a வேல்யூ d வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி S3 ஓட a வேல்யூ d வேல்யூ அப் டு Sm ஓட a வேல்யூ d வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த ஃபார்முலால போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா, அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு இந்த ரிசல்ட் வரணும், அவ்வளோதான். இப்போ S1 என்னன்னு பார்க்கலாமா? S1 is equal to n by 2, n டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ என்ன நான் சேஞ்ச் பண்ணலை. 2 into a. ஃபர்ஸ்ட் இதில் a வேல்யூ 1, d வேல்யூ 1. ஸோ a1 plus n minus 1 into 1. ஸோ this is equal to n by 2, 2 plus n minus 1. சரியா? அப்போ என்ன கிடைக்கும், n by 2, n 2 minus 1 plus 1 அப்படின்ட்டு இருக்கும். ஒரே மாதிரி எழுதுங்க. n ஃபர்ஸ்ட் எழுதுனா n ஃபர்ஸ்ட் எழுதுங்க, 1 ஃபர்ஸ்ட் எழுதுனா 1 ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் S2 n by 2. S2ல ஏயோட வேல்யூ என்ன எடுத்திருக்கிறோம், கொடுத்துருக்குறாங்க 2, டியோட வேல்யூ 3. அப்போ 2 into 2 plus n minus 1 into d வேல்யூ is 3. அப்போ என்ன கிடைக்கும், n by 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 2s are 4. இந்த 3 என்ன இங்க 1 இருக்கிறதால அப்படியே n minus 1 இருந்தது. Don't forget to multiple with 2 terms. இந்த ரெண்டு டேர்முக்குமே மல்டிபிள் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் இதோட மல்டிபிள் என்னோட மல்டிபிள் பண்ணுவீங்க 1, இல்லை 1ஓட மல்டிபிள் பண்ணுவீங்க, என்ன மல்டிபிள் பண்ண மாட்டீங்க. ஸோ 3n minus 3. அப்போ n by 2 ஃபர்ஸ்ட் 3n, n plus 1ன்னு எழுதிட்டேன்னா, அப்போ அடுத்ததும் நான் n டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 4 minus 3 plus 1. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். S3 என்ன, n by 2 2 into S3 ஓட a வேல்யூ என்ன 3, d வேல்யூ என்ன 5. ஸோ 2 into 3 n minus 1 into d வேல்யூ என்னன்னு பார்த்தோம் 5. ஸோ இப்போ n by 2 2 3s are 6 plus 5 உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா 5n 1ஓட மல்டிபிள் பண்ணால் minus 5. ஸோ n by 2 5n 6 minus 5 plus 1 plus etc. Sm. Smல a வேல்யூ m, d வேல்யூ 2m minus 1. n by 2 எல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 2 a வேல்யூ என்ன m plus n minus 1 into d வேல்யூ என்ன 2m minus 1. ஸோ this is equal to n by 2 2m. இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம். அப்போ plus 2mn. அப்புறம் இங்கே வர்றப்ப மைனஸ் n. அப்புறம் மைனஸ் 1ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 2m
இங்கே மல்டிபிள் பண்ணோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன். இப்போ மைனஸ் 2m ப்ளஸ் 2m கேன்சல். என்ன கிடைக்குது? n/2 2mn மைனஸ் n ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்துலேருந்து நான் என்ன காமனாக வெளியில் எடுக்கலாமா? எடுத்தேன்னா 2m மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ S1 கண்டுபிடிச்சிட்டோம், S2 கண்டுபிடிச்சிட்டோம், S3 அப் டு SM. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் SM. அப்போ S1 என்ன கண்டுபிடிச்சோம்? S1 n/2 இன்ட்டு n ப்ளஸ் ஒன். அப்புறமா S2 என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 3n ப்ளஸ் ஒன். S3 என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 5n ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸட்ரா. SM என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 n இன்ட்டு 2m மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் 1/1 நம்ம பார்க்க போகிறோம். எப்படி? n/2 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கா? அதை ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். n/2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்குது? n ப்ளஸ் ஒன். இங்கே என்ன இருக்குது? 3n ப்ளஸ் ஒன். அப்புறம் 5n ப்ளஸ் ஒன் எக்ஸட்ரா. இங்கே n இன்ட்டு 2m மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்ட்டு இருக்குது. n/2 இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் கலெக்ட் பண்ணி எழுதுகிறேன். அப்போ n ப்ளஸ் 3n ப்ளஸ் 5n ப்ளஸ் எக்ஸட்ரா n இன்ட்டு 2m மைனஸ் ஒன். இது n டேர்ம்ஸ். அப்புறம் ஒன்று ப்ளஸில் இருக்கா? ஸோ ப்ளஸ் ஒன். ஒன்று 2 டைம்ஸ் ஆட் பண்ணால் 2, 3 டைம்ஸ் 3. எத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு இருக்குது? SM வரை இருக்குது. SM வரை இருக்குது. ஸோ m டைம்ஸ் இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன். 1 2 டைம்ஸ் ஆட் பண்ணால் 2, 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் 3, 5 டைம்ஸ் ஆட் பண்ணால் 5, 10 டைம்ஸ் ஆட் பண்ணால் 10. ஸோ m டைம்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா m அப்படின்ட்டு கிடைக்கும். n/2 ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ n/2 எடுத்துட்டு இதில் எல்லாத்துலேயும் n காமனாக இருக்கா? நான் n வெளியில் எடுக்கிறேன். அப்போது 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸட்ரா 2m மைனஸ் ஒன் இருக்கா? ப்ளஸ் m அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா போடலாம். a வேல்யூ 1, எல்லாமே ப்ளஸில் இருக்கா? ஸோ லாஸ்ட் வேல்யூ 2m மைனஸ் ஒன்று. அப்போ SN ஃபார்முலா என்ன? SN இஸ் ஈக்குவல் டு n/2 a ப்ளஸ் l அப்படின்ட்டு எழுதலாம். ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. அப்போ இங்கே n/2 இந்த n காமனாக இருக்குது. இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? m டேர்ம்ஸ் இருக்குது. m டேர்ம்ஸ் இங்கே எழுதணும். m டைம்ஸ். ஸோ m டேர்ம்ஸ் இருக்குன்னா n/2ங்கிறது n/2 இன்ட்டு a வந்து 1 ப்ளஸ் l வந்து 2m மைனஸ் ஒன். அப்புறம் அடிஷ்னலாக என்ன இருக்குது? ப்ளஸ் m. அதை மறந்துடவே கூடாது. சில பேர் இதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சலா? அப்போ மிச்சம் எனக்கு என்ன கிடைக்கும்? n/2 n m/2. இங்கே என்ன இருக்குது? இந்த ப்ராக்கெட்குள்ளே 2mன்னு இருக்குது ப்ளஸ் mன்னு இருக்குது. 2 2 கேன்சல். அப்போ என்ன? n/2 n m ஸ்கொயர் ப்ளஸ் m அப்படின்ட்டு இருக்கு. இதில் எதை காமனாக நான் வெளியில் எடுக்கலாம்? m காமனாக எடுக்கலாமா? ஆல்ரெடி n/2 இருக்கா? ஸோ அதை காமனாக வெளியில் எடுத்தேன்னா nm ஆர் mn ப்ளஸ் ஒன். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? அதை அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். mn ப்ளஸ் ஒன் ஆர்டராக எழுதியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அப்படியே வரிசையாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். பார்க்க தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.